இப்போது நான் டாக்டர் ஜாகிர் நாயக்கின் உரைக்கு பதில் தர திரு ரஷ்மிபாய் ஜவேரி அவர்களை அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, ரஷ்மிபாய் ஜவேரி அவர்கள். முதலில் டாக்டர் ஜாகிர் நாயக்குக்கு நான் தொடர்ந்து தாவர உண்ணியாகவே நீடிப்பதா அல்லது புலால் உண்ணியாக மாறுவதா என்று தீர்மானிக்க வேண்டிய உரிமையை எனக்கு விட்டுக் கொடுத்தமைக்கு அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் மறுப்புரையை இப்போது வைத்துக் கொள்வதா அல்லது வெறும் விமர்சனங்களை மட்டும் இப்போது, அதாவது கேள்வி பதில் இப்போது தொடங்கலாம் என்று. இதுதான் மறுப்புரைக்காக ஒதுக்கப்பட்ட நேரம். இப்போது கேள்வி பதிலை வைத்துக் கொள்ளலாமே. கேள்வி பதில் அது 3வது அமர்வில் நாம் அமைத்துக் கொண்ட செயல்முறைப்படி இந்த விவாதம் 3 அமர்வுகளாக நடைபெறும். நீங்கள் உங்கள் பேச்சை தொடரலாம். எது எப்படியோ ஒருங்கிணைப்பாளரின் ஆணைக்கு நான் கட்டுப்பட்டுதானே ஆக வேண்டும். அதனால் நான் எனது வாதத்தை தொடங்க ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வரையறை. சரி, நான் கட்டுப்படுகிறேன். யாருக்காகவும் இந்த நடைமுறை மாற்ற முடியாது. இரு பேச்சாளர்களுக்கும் இது பொருந்தும். இப்போது முதலாவது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இது தர்க்கமோ அல்லது குதர்க்கமோ அல்ல. அதில் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்பதும் அல்ல. எல்லாம் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அந்த கோணத்திலிருந்துதான் இதை நாம் பார்க்க வேண்டும். மரியாதைக்குரிய டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மிக வன்மையாக நான் ஆட்சேபிக்கிறேன். புலால் உணவை எந்த ஒரு மதமும் தடை செய்து விடவில்லை என்று ஜாகிர் நாயக் அவர்கள் கூறுகிறார். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதாவது, நான் ஒரு மாணவன், ஜைன சித்தாந்தத்தில் MA படித்தவன். என்னுடைய மத கோணத்திலிருந்து நான் என்ன சொல்கிறேன் என்றால், எங்களின் மகாவீர் பிரபுவும் அதோடு எங்களுடைய ஒட்டுமொத்த 24 தீர்த்தர்களும் புலால் உணவை மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அது பற்றிய விவரங்களை நான் ஏற்கனவே தந்திருக்கிறேன். என்னுடைய தலையாய விவாதமே டாக்டர் டீன் ஓர்னிஷ் அவர்களுடைய கருத்தின் அடிப்படையில் அமைந்ததே. புலால் உணவில் அளவுக்கு அதிகமான புரதச்சத்து, குருதி கொழுப்பு, உரி கொழுப்பு நிறைந்துள்ளன. ஆகவேதான் சுகாதாரமான பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது புலால் உணவே ஆகும். இலைகளை தாவர உணவை தேர்ந்தெடுக்க சொன்னார். இப்போது தாவரங்களுக்கும் உயிர் இருக்கிறது என்கிறார் டாக்டர் ஜாகிர் நாயக். இதை நிரூபித்தவர் டாக்டர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் மட்டுமல்ல, எங்களின் மகாவீர் பிரபுவுமே. 2500 வருடங்களுக்கு முன்னரே இதை அவர் சொல்லிவிட்டார். தாவரத்திற்கு மட்டுமல்ல, காற்று, நீர், நெருப்பு, உலோகங்கள், விண், மண் அனைத்துக்குமே உயிருண்டு என்கிறார் அவர். உங்கள் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக பிறிதொரு உயிரை கொல்ல அனுமதி இல்லை என்கிறார். அவர் ஒரு காரிய சித்த தீர்த்தகர். இவ்வுலகை துறந்து ஜெயின முனிவராவது அவ்வளவு எளிதான காரியம் அன்று என்றும் கூறுகிறார். ஜெயின முனிவர்கள் தாவரங்கள் உள்ளிட்ட எந்த ஓர் உயிரையும் கொல்ல மாட்டார்கள் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நமது வீடுகளில் சமைக்கப்பட்ட உணவை அவர்கள் உண்ண மாட்டார்கள். அப்படியானால் நமது வீடுகளில் மட்டும் தாவர கொலை செய்யலாமா என்ற கேள்விகள் எழும். அது வேறு பிரச்சனை. அதை நாம் தனியாக பேச வேண்டும். இந்த இடத்தில் பேச வேண்டாம். அதை அப்புறம் வைத்துக் கொள்ளலாம். மகாவீர் அவர்களின் வார்த்தைகள் மிக மிக தெளிவானவை. இயக்கம் உள்ளதோ இயக்கமற்றதோ எந்த ஒரு பொருளையும் கொல்லக்கூடாது என்பதே அவருடைய சித்தாந்தம். இவ்வுலகை துறக்க முடியாதவர்கள் குறைந்தபட்சம் அனாவசிய கொலையையாவது தவிர்த்து கொள்ளலாமே என்கிறார். எனவே தாவர உணவாக இருந்தாலும் கூட அதுவும் கொலைதான் என்பது அவரது நிலைப்பாடு. ஆனாலும் அத்தியாவசிய கொலைகள் தவிர்க்க முடியாதது என்பதை அவரும் ஒத்துக்கொள்கிறார். அது அகிம்சை வதைதான். இருப்பினும் தவிர்க்க முடியாதது அனாவசியமான உயிர்கொலை தடுக்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு. இங்கு முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று அவசியம், அவசியமற்றது என்பதை பகுத்தறிகின்ற கூர்மதி வேண்டும். ஒரு மாற்று வழி இருக்கையில் நமது பசியை தணித்துக் கொள்ள நம்முடைய சக உயிர்களையே கொல்வதை நாம் தவிர்த்து கொள்ளலாம் அல்லவா நண்பர்களே? நான் தாவர உணவை பற்றி பேசுகையில் காய்கனிகளை பறிப்பது, பறித்தாலும் அவை திரும்ப வளரும், இவையெல்லாம் பேசினேன். அதற்கவர் பார்வையில் பல்லியின் வால் அருந்தால் திரும்ப வளருமே என்று அவர் கூறுகிறார். அது ஒரு விதிவிலக்கு. விதிவிலக்கெல்லாம் பொது நியதியாகிவிடுமா? ஒரு காயையோ கனியையோ பறித்தால் பல காய்கனிகள், ஒரு கிளையை ஒடித்தால் பல கிளைகள் என்று அவருடைய பாணியில் வாதம் செய்தால் அப்படியான விவாதங்களுக்கு முடிவே இருக்காது. ஒரு வரையறைக்குள் நின்று செய்வதே சரியான விவாதமாகும்.
மருத்துவ விஞ்ஞானம் பற்றி பல தகவல்களை தந்தார். நானும் தந்தேன். எது சரி ஏற்புடையது என்பதை அறிவார்ந்த நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை மறந்துவிட்டார், கவனித்தீர்களா? நான் இப்படி பேசுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும். இது ஒரு விவாதம். இது என்னுடைய மறுப்புரை. அப்படி நான் பேசித்தான் ஆக வேண்டும். அதாவது புலால் உணவால் ஏற்படக்கூடிய மனோவியல் தாக்கங்களை பற்றி, அதாவது விலங்குகளின் இறைச்சி அதை உண்ணுகிற மனிதர்களிலும் சில விலங்குத்தன்மைகளை உண்டு பண்ணும் என்பதை மருத்துவ விஞ்ஞானிகள் சொன்னதாக சொன்னேன். அதற்கு அவர் பதில் தந்தாரா? தயவு செய்து உங்களுடைய மறுப்புரையிலாவது இதற்கு பதில் தாருங்கள். சமைக்காத உணவிற்கு வருகிறேன். இப்போது மருத்துவர்கள், பெரும்பாலான மருத்துவர்கள் காய்கறிகளை சமைக்காமல் பச்சையாகவே சாப்பிட சொல்கிறார்கள். அது சுகாதாரமான உணவு முறையாகும். ஆனால் பயறுகள், தானியங்களை நாம் சமைத்துதான் சாப்பிட வேண்டும். பச்சையாக தின்றால் செரிமானமாகாதல்லவா? எங்களுடைய இந்திய தாவர உணவாளர் பேரவை கூட்டங்களின் போது நாங்கள் காய்கறிகளை பச்சையாகவே உண்பதை வழக்கமாக கொண்டுள்ளோம். இப்போது புத்தகங்களை பற்றி அவர் சொன்னாரே, அதை டாக்டர் ஜாகிர் நாய்க்கு கொடுத்தது நான் அல்ல. அவற்றை கொடுத்தது என்னுடைய நண்பர் சலீச்சா தான். அவர் என்னிடத்தில் வந்தார். சரி, அதெல்லாம் இப்போது தேவையில்லை. இப்போது உங்களுக்கு நான் முக்கியமான ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். அதாவது, பலத்த கைத்தட்டலால் உண்மைகளை மறைத்துவிட முடியாது. என்னுடைய விவாதம் உங்களுக்கு சரியாகப்பட்டால் எனக்காக கைத்தட்டுங்கள். அவருடைய விவாதம் சரியாகப்பட்டால் அவருக்கு கைத்தட்டுங்கள். இதில் ஏதோ சில பேச்சுக்களால் கவரப்பட்டு அதற்காக பலத்த கைத்தட்டல் மூலம் உண்மையை ஒரு நாளும் மறைத்துவிட முடியாது என்பதை உணருங்கள். நான் ஒரு நூலை பற்றி குறிப்பிட்டேன். டாக்டர் தீபக் சோப்ரா எழுதியது. அவர் பல நூல்கள் எழுதியிருக்கிறார். அவரும் டாக்டர் டீன் ஓர்னிஷ் மாதிரியே மருத்துவ பணியில் இருக்கும் ஒரு மருத்துவர் தான். அவர் ஆய்வுகளையும் நடத்தியுள்ளார். அந்த ஆய்வுகளின் முடிவாக ஒரு கோட்பாட்டை சொன்னார். அதாவது, ஒருவர் உண்ணுகிற உணவின் தாக்கம் அவருடைய புலன்களை பாதிக்கும். சில உத்வேகங்களை, உந்துதல்களை அவரிடத்தில் உண்டு பண்ணும். உடற்கூறியல் ரீதியான, உளவியல் ரீதியான, உணர்வு ரீதியான மாற்றங்களை உண்டு பண்ணும் என்பதுதான் அது. பல மனோநிலை பாதிப்புகள், கோளாறுகள் புலால் உணவால் ஏற்படுபவையே. அது தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. விலங்குகளை கொன்று தின்பதன் மூலம் தாவர உணவாளர்களுக்கு நாங்கள் உதவியாகத்தானே இருக்கிறோம் என்கிறார். இது சுத்தமான குதர்க்கம். விலங்குகளின் எண்ணிக்கை பெருக்கத்தை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. அது இயற்கையே பார்த்துக்கொள்ளும். ஏனென்றால் கொல்லுவதற்காக அல்லவா நாம் அதிகமாக மிருகத்தை வளர்க்கிறோம். அதானே சிக்கல். காடுகளை பாருங்களேன். அங்கு விலங்குகள் இயற்கை கவனித்துக் கொள்கிறது. எங்குமே இயற்கையின் சுழற்சிதான். சமபலனை நிலைநாட்டும் விஷயத்தை இயற்கை கவனித்துக் கொள்கிறது. வரலாற்று தகவல்கள் சிலவற்றை நண்பர் திரிவேதி குறிப்பிட்டார். டாக்டர் ஜாகிரும் கூட அது பற்றி எல்லாம் பேசினார். நான் இப்போது எங்களது ஜெயின வரலாற்று கோணங்களிலிருந்து சொல்ல வருகிறேன். எங்களுடைய ஜெயின மத வேதங்களில் மிக தெளிவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது, கற்காலத்திலும் முற்காலத்திலும் மனிதன் மரங்களின் அடியிலேயே வாழ்ந்தான். தன்னுடைய அத்தியாவசிய தேவைகளை அம்மரங்களிலிருந்து அவன் பெற்றுக்கொண்டான். அதற்காக விலங்குகளை கொல்ல வேண்டிய அவசியமில்லை, நிர்பந்தமும் இல்லை என்று கூறுகிறது. நண்பர்களே, எனக்கு நேரம் அதிகமாகவே தரப்பட்டது. ஆனால் என்னுடைய பேச்சு விவாதத்தை நீட்டிக்கொண்டே போவதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏனென்றால் அவையோர்களாகிய நீங்கள் பங்கெடுக்க வேண்டிய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு அதிக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் என்பது என் விருப்பம். நன்றி. நன்றி திரு ஜவேரி அவர்களே. நீங்கள் 5 நிமிடம் முன்பாகவே முடித்துவிட்டீர்கள். இப்பொழுது லக்ஷ்மிபாய் ஜவேரி அவர்களின் பேச்சிற்கு மறுப்புரைக்க திரு ஜாகிர் நாயக் அவர்களை அழைக்கிறேன்.